I want you to turn to சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் போது அங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அன்னாளுக்கு ஆஃப்டர் லாங் இயர்ஸ் அவள் மலடியா இருக்கிறா. தென் காட் ஓபன்ஸ் ஹர் womb. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான கொடுக்குறாங்க. ஸோ சாமுவேல் பால் மறக்கிற வரைக்கும் வைத்திருந்து பிறகு அவனை கொண்டு வந்து எந்த இடத்துல ஜெபிச்சாலும் அன்னால் அதே இடத்துல கொண்டு வந்து தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ ஈவன் தோ இந்த இடத்துல நத்திங் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் இல்லைனாலும் ஷீ ட்ரஸ்டட் ஆன் காட். கொண்டு வந்து தன் பிள்ளையை ஏலிகிட்ட விட்டுட்டு அவங்க போகிறத பார்க்குறோம். பிறகு வருஷந்தோறும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் தே யூஸ் டு கம் அந்த சீலோவுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அந்த பிள்ளைக்கு சாமுவேலுக்கு எவ்ரி இயர் ஷி பிராட் ஒரு புது ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அந்த அழகுபடுத்தி கொண்டிருந்தார். ஸோ இதை ஏலி பிரதான ஆசாரியனை ஏலி பார்த்து அவன் அந்த ஒரு பர்டிகுலர் வருஷத்துல அவங்க வரும்போது ஒரு காரியத்தை அங்க ஏலி சொல்லுகிறதை பார்க்கலாம். ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு 20th verse 20-21. நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படும், ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவள் கர்ப்பம் தரிந்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆமென். இங்கே ஏலி ஒரு ஆசீர்வாதத்தை அன்னாளுக்கும் எல்கானாவுக்கும் மேல அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறதை பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதத்தை எதுக்கு அன்னாள் ஏலி சொல்றாருன்னா, இப்போ அவருடைய ஒரே பிள்ளைதான் பெற்றாங்க, இன்னும் ஒன்னும் பிறக்கல. சாமுவேல் பிறக்கிறான். ஒரு 5 வருஷம் கிட்ட தாயோட இருக்கிறான். பிறகு அங்கிருந்து கொண்டு வந்து ஏலி கிட்ட விட்டுறாங்க. சில வருஷங்கள் போகிறது. ஏலி சாமுவேல் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். ஸோ அந்த நேரத்தில் எவ்ரி இயர் தே கம், அவனுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏலி அந்த இவனுடைய டெடிகேஷனை பார்க்கிறான். அந்த டெடிகேஷன்ல யாரை பார்க்கறான்னா, அன்னாளுடைய டெடிகேஷனை பார்க்கறான். அன்னாள் தன்னுடைய பொருத்தனையில உண்மை உள்ளவளாக இருந்ததை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஸோ இங்க ஏலி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு இந்த பிளெஸிங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக, ஆமென், அன்னாள் ஜெபிக்கும் போது 1வது அதிகாரத்துல தங்க நீங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடுப்பினார், அதை என்ன பண்ணுவேன், நான் உங்ககிட்ட திருப்பி கொண்டு வந்து விட்டுருவேன் ஆண்டவரே. என்னங்க, நீங்க எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கென்று நான் ஒப்பு கொடுப்பேன். 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அது சொல்லப்பட்டு இருக்கும். ஆமென். நான் கர்த்தருக்கென்று அந்த பிள்ளையை ஒப்பு கொடுப்பேன். சோ அந்த பொருத்தனையை கேட்டு கர்த்தர் மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. ஆஃப்டர் லாங் இயர்ஸ் அந்த பிள்ளை பெற்றெடுத்தவனை யோசித்து பாருங்க. ஆண்டவர் தேவனை எந்த அளவுக்கு அவ கனப்படுத்தி இருக்கிறா பாருங்க. இன்னைக்கு வாட் டு வி டூ, நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை எத்தனையோ பொருத்தனைகளை நாம பண்ணுகிறோம். வருஷ துவக்கல அந்த பிகினிங் ஆஃப் தி நியூ இயர் வி கமிட் சோ மெனி திங்ஸ். ஆண்டவர்கிட்ட நிறைய பொருத்தனைகளை பண்ணுவோம். ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் இதை செய்வேன், இந்த வருஷத்துல நான் ஜெபிப்பேன், இந்த வருஷத்துல நான் இதை இப்படி இருப்பேன் எல்லாம் நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா ரெசல்யூஷன் செய்து ஒரு சில நாட்கள்லயே ஒரு சில மாதங்களிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெசல்யூஷனை மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கை நம்ம வழியில நம்ம போய் கொண்டு இருப்போம். தட் இஸ் அ பிக், நம்முடைய என்னன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஒரு காரியம் அது. நீங்க யாருக்கிட்ட பொருத்தனை பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது யாருக்கிட்ட ஜெபம் பண்றீங்க? யூ டோன்ட் ப்ரே டு மேன். நீங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் கிட்ட தான் ஜெபம் பண்றீங்க. நீங்க ஒரு காரியத்தை கேட்டு அவர்கிட்ட நீங்க சொல்லும் போது யூ ஆர் டெல்லிங் காட், ஆண்டவரே நான் தினம் ஜெபம் பண்ணுவேன், நான் தினம் இப்படி இருப்பேன். யூ ப்ராமிஸ் காட். இந்த ஜெபங்கிறது யூ ஆர் ப்ராமிசிங் காட். ஸோ அந்த ப்ராமிஸையும் இல்ல அந்த
கவனன்ட்டையும் நாம பாதுகாக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இட்ஸ் ஈஸி டு ப்ரே, இட்ஸ் ஈஸி டு ஆண்டவரோட ஒரு பொருத்தனை பண்ணி கொள்வது ரொம்ப சுலபம். பட் பொருத்தனை பண்ணின பிறகு ஆர் வி ஃபெய்த்ஃபுல்? அந்த பொருத்தனையில உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அண்ணாளுடைய வாழ்க்கை கொஞ்சம் இட்ஸ் லைஃப் லெசன் ஃபார் அஸ். அண்ணாளுக்கு பல வருஷம் குழந்தை இல்ல, அவமானமும் நிந்தைக்குள்ள ஆளாகிறா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தா போதுங்கிற எண்ணம் தான். அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவனிடத்துல பொருத்தனை பண்றா. நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கேட்ட நான் ஒப்பு கொடுப்பேன் பொருத்தனை பண்றா. அந்த பொருத்தனையை யாரும் கேட்கல, எக்ஸெப்ட் ஹானாவுக்கும் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏலிக்கு தெரியாது, nobody knew. எல்கானாவுக்கு தெரியாது. it was between Hannah and God. அப்போ அன்னாள் இந்த சாமுவேலை கொண்டு விடாம இருந்தாலும் யாரும் ஒன்னும் கேட்டிருக்க மாட்டாங்க. எல்கானா எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி இருக்கலாம், ரொம்ப வருஷம் காத்து இருந்து ஒரு பிள்ளைய பெத்து எடுத்து இருக்கிற, இதை கொண்டு போய் கர்த்தருக்குன்று நான் விட்டுறேன்னு சொல்றியே, இத்தனை மைல் தூரம் போகணும்னு எல்கானா என்ன பண்ணல? எல்கானா பேசி இருக்கலாம். பட் அன்னாளுடைய அந்த ஸ்ட்ராங் மைண்ட கவனிச்சு பாருங்க. ஸ்ட்ராங் இன் த லார்ட். நான் கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன், நான் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டேன். சோ இது இவன் கர்த்தருக்குரியவன். சோ ஐ ஹாவ் நோ ரைட் டு ஹாவ் வித் மை செல்ஃப் என்ற அந்த தீர்மானத்தை அவ கனப்படுத்தின. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை அவ கனப்படுத்தின. பொருத்தனையை அவ என்ன பண்ணா? உறுதியா நின்றா. லெட் எனிதிங் கம் எனிதிங் ஹேப்பன். நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அதை நான் செய்ய போறேன். Today it's a challenge for us, you and me. நாம இத்தனை வருஷம் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. நான் எப்படி மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்க்கும் போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, we pray, நம்முடைய ஜெபெல்லாம் கேஷுவலா ஜெபம் பண்ணுவோம், அதோட மறந்துடுவோம். I pray let that not happen. Let God's people become serious. ஏன்னா கர்த்தர் இங்க என்ன சொல்றாருங்க? இங்க ஏலி சொல்றான், நீ கர்த்தர் என்னவா? ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அது அப்படியே ஒப்பு கொடுத்துட்டா. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன தெரியுங்களா? when you say something to God, begin to live according to that. நீங்க ஜெபித்தபடி வாழ கத்துக்கங்க. When you say to God, I will be doing this, begin to do that. நீங்க வசனத்தை கேட்கும் போது உள்ள எண்ணம் வருகிறதா? ஆண்டவர் ஒரு பைபிள் வசனம் உன்னை நீ நேசிக்கிறது போல உன் சத்ருவை நேசின்னு சொல்லுதுன்னு வருதா? நீங்க அதுக்கு பொருத்தனை பண்றீங்களா? ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேட்கறீங்களா? begin to love your enemies. அந்த பொருத்தனை ரொம்ப தெளிவா இருக்கணும். பைபிள் சொல்ல பிரசங்கில படிச்சீங்கன்னா, நீ பொருத்தனை பண்ணினதை செய், இல்லைன்னா பொருத்தனை பண்ணாமையே இரு. So what you say, what you commit yourself to God in prayer. நீங்க எத்தனை பேர் அந்த ஃபாலோ பண்றோம், அது கமிட்டடா இருக்கிறோம், அதுக்கு நாம் ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். நீங்க ஜெபித்தபடி அப்படி எத்தனை பேர் நாம செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இட்ஸ் a challenge. அன்னால் அவ ஜெபித்ததுக்கு பலனை கிடைச்சது. பலனை கிடைச்ச பிறகு அவ ஜெபித்தபடி வாழ ஆரம்பிச்சா. ஏதோ ஜெபம் பண்ணோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவளை மறக்கல. அவன் மறந்து இருந்தாலும் யாரும் ஒன்னும் கேட்டிருக்க மாட்டாங்க. பட் டுடே இன்னைக்கு அண்ணாளை குறிச்சு பைபிள்ல நீங்களும் நான் படிச்சிருக்க முடியாது. வை அண்ணாளை குறிச்சு இவ்வளவு ஒரு தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறதுனா, சிம்பிள் திங் இஸ் தட் she not only அவ ஜெபிக்கிறவளாக இருந்தா, ஜெபத்துல பொருத்தனை பண்ணுகிற ஜெபித்தா, அந்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறவராக இருந்தா. அதுக்கு பிறகு அவள் என்ன பண்ணலாங்க? ஒரு நாள் அவ கேட்கல, ஆண்டவரே எனக்கு இன்னொரு பிள்ளைய கூட நான் கொடுத்துட்டேன்னு கேட்கல. she rejoiced in giving to God the best. சாமுவேலை கொடுக்கும் போது she gave the best to God. She didn't give the second best, she gave the best to God. Hallelujah.
அதனால ஏலி பார்த்து சொல்றாரு, ஏலிக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது, ஆனா சொல்றாரு, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவராலே சந்தானம் கட்டளையிடுவாராக. திஸ் வாஸ் a blessing from Samuel, Eli. வாயிலிருந்து வந்த ஒரு வாக்கு தத்துவம், ஒரு ஆசீர்வாதம். நீ கர்த்தருக்கு நீ செய்த, நீ உன் பொருத்தனை என்ன நிறைவேற்றினபடினால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளை இடுவாராக என்றான். அவ்வளவுதான், சொல்லிட்டான். ஒன்னாம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, ஏலி இந்த அன்னாள் ஜெபித்து முடிச்ச பிறகு சில கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப ஏலி அதற்கு சொல்லுவான், அதற்கு ஏலி சமாதானத்துடைய போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அன்னாளுடைய ஜெபத்துக்கு இங்கே ஏலி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குற, என்னன்னு, நீ கேட்டபடி கர்த்தர் உனக்கு செய்யட்டும்பா. ஹல்லேலூயா. அவங்க புறப்பட்டு போறாங்க. போன பிறகு she gets conceived, ஒரு குழந்தை பிறகுது. ஆஃப்டர் மெனி இயர்ஸ், இப்போ ஐ பிலீவ் தட் கிட்டத்தட்ட சாமுவேலுக்கு ஒரு 8-9 வயசு இருக்கலாம், ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கலாம். ஆமென். இப்போ அன்னாள் வருகிறாங்க, புருஷன் பொண்டாட்டி வராங்க. ஏலி மறுபடியும் பார்க்கிறாரு. அவர்கள் they come now rejoicing, not sorrowful. ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை தன் மகனை சந்திக்க எவ்வளவு சந்தோஷத்தோட வரும். போகும்போது அண்ணால் அழுது கொண்டு போனாலா, துக்கத்தோட போனாலா தெரியல. பட் ஐ நோ தட் பிகாஸ் த்ரூ த ஸ்கிரிப்சர்ஸ் தட் ரிஜாய்ஸ், ஏன்னா கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளை வளருகிறான்னு. ஷி ரிஜாய்ஸ், நான் ஆண்டவருக்கு நான் சொன்னதை நான் அப்படியே செஞ்சுட்டேன்ற ஒரு மன மகிழ்ச்சி அவளுக்குள்ள. நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you நீங்க ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி அதன்படி நீங்க செய்வீங்கன்னா, God will make you rejoice. உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சி கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இங்க ஏலி அதை கேட்டு இப்ப என்ன பண்றாங்க, அவன் சொல்லிறான், உங்களுக்கு சந்தானத்தை கொடுப்பாராக. சோ ஏலி எப்படி நினைச்சு சொன்னான்னு தெரியல, ஒரு சந்தானத்தை கொடுப்பாராக, ஒரு சந்தானம் உண்டாவதாக, இன்னொரு பிள்ளை கொடுக்கட்டும் தான் ஏலி ஜெபிச்சு இருக்கலாம். அப்போது அவங்க ஊருக்கு போறாங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். என்ன சொல்லுதுங்க, and they went their own home, the Lord visited Hannah. கடாட்சித்தார் தமிழ்ல சொல்லும், God visited Hannah. அப்போ இவ்வளவு காலம் விசிட் பண்ணலையா? விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணாம இருந்தா, கடாட்சிக்கலனா சாமுவேல் பிறந்திருக்க முடியாது. கர்த்தருக்கு அன்னாளை கடாட்சிக்கலனா அவளுக்கு என்ன பண்ணிருக்கு, அந்த எண்ணம் கடாட்சிக்காம God wouldn't have visited Hannah, அவளுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்காது, பொருத்தனை எண்ணம். God, she knew God, she knew, ஏதோ ஒரு விதத்துல தேவனை அவள் அறிந்திருந்தாள். அதனால she didn't want to மற்றவர்களை போல ஏமாற்றுகிறவளா இல்ல, she want to be faithful in the commitment to God. அதன்படி அவர் செய்தா. இப்போ அவள் கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தால் அவர் கர்ப்பம் தரிந்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். Hallelujah. What an amazing story. You don't know என்ன வயசுன்னு தெரியாது அன்னாளுக்கு. பட் சாமுவேல் பிறந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்ப எத்தனை பிள்ளை பெற்றெடுக்கிறாருங்க? 5 பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். பட் என்ன வேடிக்கைன்னா, இந்த 3 குமாரரும் 2 குமாரத்திகள் பேர் எங்குமே இல்லை எக்ஸப்ட் சாமுவேல். கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது, it will always be recorded. Hallelujah. Whatever you do for God, it will be recorded. இங்க இவங்க அடுத்த 5 பிள்ளைங்க பேருங்க எதுவுமே தெரிவிக்கப்படல. பட் God recorded Samuel. யோசிச்சு பாருங்க, இங்க சொல்லும், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். He grew in the presence of the Lord. Samuel grew before the Lord. வேற எங்கேயும் வளரலங்க. அவன் ஏலியுடைய இருந்த இடத்துல இருந்தாலும் he grew in the presence of God or before the Lord. Hallelujah. என்ன இன்னைக்கு what do you learn? நீங்க if you are going to be faithful to God,
பைபிள் சொல்லுது, நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லாம இருந்தாலும் கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கலாம். ஆமென். பட் இங்க என்ன சொல்றா, என்ன வாட் அன்னாளுடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அன்னாளுடைய கமிட்மெண்ட், அன்னாளுடைய அந்த பொருத்தனையில உண்மையா இருந்ததுனால ஏழி ஆசீர்வதிக்கிறான். நீ சொன்னபடி செஞ்சிட்டமா, கர்த்தர் உனக்கு ஒரு சந்தானத்தை கொடுக்கட்டும். கர்த்தர் என்ன பண்ணாருங்க? Hallelujah. When you are faithful, there is a multiplication of blessing that is awaited. Hallelujah. நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாரு. என்னை ஆசீர்வதிங்கன்னு நாம நிறைய நேரத்துல நான் சொல்லிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு கேட்கறது. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், எனக்கு தெரியல, பட் ஐ டோன்ட் ப்ரே லைக் தட். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம் நம்முடைய தேடி வரும். Amen. When you begin to obey God. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நான் வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். So when you open yourself to God, அவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் வருவேன். That is a blessing. Amen. நான் இல்ல கதவை அடைச்சிட்டு இருந்தேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு கம். அன்னால் பொருத்தனை பண்ணினது சாமுவேலை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துல நம்பிக்கையில விசுவாசத்தோட என் பிள்ளை கர்த்தர் வளர்ப்பாருங்கிற நம்பிக்கையோட விடாம இருந்ததுன்னா இந்த இன்னைக்கு படிக்கிற வசனங்கள் இருந்திருக்காது. அன்னாளுக்கு அந்த ஒரே பிள்ளையோட முடிஞ்சிருக்கும் கதை. God wants to show to us, இந்த வசனத்தின் வழியா என்ன காட்டுகிறாருங்க? If you are faithful to God, God is going to be faithful to you. அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். Amen. Hallelujah. கர்த்தர் தாமே தொடர்ந்து may God give us this heart. அன்னாளுக்கு கொடுத்த இருதயத்தை போல, அன்னாளுக்கு கொடுத்த உணர்வை போல நமக்கு அந்த உணர்வை கொடுத்து அவர் நடத்துவாராக.